ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 500 கிராம், வறுத்த உளுந்து மாவு 1 ஸ்பூன், எள் 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன், தேங்காய் 1 மூடி, உப்பு மற்றும் எண்ணெய். அரிசி மாவை கடாயில் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் நான் உளுந்து மாவுன்னு சொல்லியிருப்பேன். உளுந்த மாவு அப்படின்னா வெள்ளை உளுந்தை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி அதை சலித்து எடுத்துக்கணும். நம்ம சலிக்காமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீடை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம சலித்து எடுக்கிறோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வாசனை வந்தால் மட்டும் பத்தாது. அரிசி மாவு நமக்கு வாசனை வர ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி எடுத்து கோடு மாதிரி போட்டு பார்த்தோன்னா நமக்கு திட்டு திட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கோலம் போட்டால் நமக்கு மாவு எப்படி வருமோ அந்த பதத்துக்கு வரணும். அதனால் இன்னும் நான் அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வறுத்து முடிச்சாச்சு. திரும்ப நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போவும் நமக்கு திட்டு திட்டாக தான் வருது. இன்னும் நம்ம இந்த மாவை வறுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்பவும் இதை நல்லா வறுத்துட்டேன். இப்போ நம்ம திரும்ப போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு நல்லா கோலம் போடுற மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம கடாயிலேருந்து இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காயை துருவி தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்ச உளுந்து மாவை எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவை வறுத்து ஆற வச்சு முடித்த பிறகு அதையும் நம்ம கட்டி இல்லாமல் சலித்து எடுத்துக்கணும். சலித்து எடுத்த பிறகு அரிசி மாவை இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுட்டு அது கூட உளுந்து மாவு, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவல், எள், உப்பு மற்றும் வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மாவு நல்லா தயாராகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எல்லா சீடைகள்லையும் டூத் பிக் இல்லைனா ஏதாவது ஒரு மெல்லிசான குச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குத்தி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீடை பொரியும் போது வெடிக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குத்தி எடுக்கிறோம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சீடையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம சீடை செய்கிறதுக்கு பயன்படுத்தின அரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாத்தையுமே சலித்து தான் எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சீடைக்கு உருண்டைகளாக உருட்டின பிறகும் நம்ம அதில் டூத்பிக்கை வச்சு குத்தி எடுத்துருக்கோம். அதனால் சீடை கண்டிப்பாக நமக்கு வெடிக்காது. நம்ம கடாயில் சீடையை சேர்த்த உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம கரண்டி விட்டு கிண்டணும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி நமக்கு சீடை நல்லா செவந்திருக்கும். அந்த டயத்தில் தான் நம்ம சீடையை கடாயிலேருந்து எடுக்கணும். இந்த சீடை நல்லா வறுபட்டு செவந்து வரத்துக்கு நமக்கு நேரம் ஆகும். அடுப்பை ஹையில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஆனால் சீடை வேகிறதுக்கு டைம் ஆகும்.
இப்போ சீடையில் பபிள்ஸ் எல்லாமே அடங்கி குறைஞ்சிருச்சு. சீடையும் நல்லா செவந்திருக்கு. சீடை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான உப்பு சீடை தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.